வெல்கம் டு ஐஎம் கேடா சேனல் ஃப்ரெண்ட். சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் இருந்தும் ஈவினிங் சம்டைம் வந்து ஒர்க் ஆகாமல் இப்போ வந்து ஒரு 8-12 ஹவர்ஸ் வந்து சர்வர் வந்து பிஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் வந்து வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்ப்போம். உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுவும் மறந்துட்டீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறத எப்படி ஃபர்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். என்ன ரீசன்னால் அவங்க வந்து இது சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அது என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஆஃப்டர் த அட்மிட் கார்டு, அதாவது ரிலீஸ் பண்ணாங்களே நேற்று, அதை டவுன்லோட் பண்ணதுக்கும் இப்போ போனேன் வெப்சைட் உள்ளே போயிருந்துச்சு, அதை டவுன்லோட் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து நேற்று வந்து டவுன்லோட் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டு வந்து சம் கரெக்ஷனாக இருக்குது. அதனால தான் 7/10/2024 போட்டிருக்கேன். பிஃபோர் வந்து டேட் வந்து ஃபஸ்ட்டு வரும், மந்த் செகண்ட் அப்படி தான் வரும். ஆர்டர் வைஸ் வந்து மாறி இருக்குது. மற்றபடி உங்களுடைய ட்ரேடு இருக்கட்டும், ரோல் நம்பர், ஃபாதர் நேம், மற்ற எல்லாமே எவ்ரி ஒன் இஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அது ஒன்று மட்டும் பை மிஸ்டேக்காக இருக்குது. ஆஃப்டர் இன்றைக்கி வந்த அந்த இதில் வந்து நான் லாக்இன் பண்ணியதில் டேட் வந்து கரெக்டான முறையில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, 10 ஜூலை 2024. அதனால் வந்து நேற்று அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க இன்றைக்கி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதில் போட்டு லாகின் பண்ணி மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா டேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை. எந்த ஒரு இது வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகலை. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டெலகிராம் இது உள்ளே போகல ப்ரோ அப்படின்னு கேட்டேன். நானுமே பார்த்தேன், சம்டைம் இஷ்யூனால இது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் நேற்று ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாலும் இன்றைக்கி வந்து லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டேட் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து எடுக்க தேவையில்லை, வேஸ்ட் பண்ண மணியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. 2 செட்டு வந்து எடுத்துக்கணும். அதோட வந்து டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு முதற்கொண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலைன்னா நம்மளுடைய சேனல் வரைக்கும் வந்து போய் பாருங்கள். இந்த இஷ்யூனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்றுலேருந்து இன்னைக்கு வர அவங்களோட வெப்சைட் வந்து ஒரு கால் இப்போ நான் எதாச்சியாக வந்து போய் பார்த்து உள்ளக்க ஏன் வந்து ஒர்க் ஆக மறுபடியும் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த கேப்சரை என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி தெரியலை அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு நேற்று ஈவினிங் வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். உங்கள் மொபைலுக்கும் சரி உங்களுடைய இமெயில் ஐடி ரெண்டுக்குமே வந்து அனுப்பியிருக்காங்க. இமெயில் ஐடியில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு என்ன சென்ட்ரு, எப்போ வந்து எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சென்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமெயில் ஐடி மறந்துட்டால் எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபர்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இமெயில் ஐடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து என்னோட ஃபர்கெட் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போகும். ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்டாக யூசர் ஐடியான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இமெயில் ஐடி தெரியலனா ரொம்ப சிரமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இமெயில் ஐடி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து தெரியும். அதான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.